திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு, நற்சிந்தனை அது எச்சிந்தனை, அதுதான் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அரிய பெரிய பொக்கிஷம். அந்த அரிய மந்திரத்தை, அற்புத மந்திரத்தை நாள்தோறும் துயில் உணருங்கள், அதை சொல்லி மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று மூன்றாம் திருமுறையிலே திருவேதிக்குடி என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதம் வழிபட்ட காரணத்தினாலே இது வேதிக்குடின்னு பேர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூரிலிருந்து திருவையாற்றுக்கு போகிற வழியில் கண்டியூரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த திருவேதிக்குடி. இறைவனுடைய திருப்பெயர் வேதபுரீஸ்வரர். இறைவனுடைய திருப்பெயர், இறைவனுடைய வேதபுரீஸ்வரர். இறைவியினுடைய திருப்பெயர் மங்கையர்க்கரசி. பிள்ளையாரினுடைய பெயர் வேத பிள்ளையார். எல்லாமே வேதம். ஐயாரப்பர் சித்திரை மாதத்திலே எழுந்தருள்கின்ற 700 பதிகள் பல்லக்குன்னு சொல்ல, அது 4வது திருத்தலம் இந்த திருத்தலம். இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று, அப்பர் பதிகம் ஒன்று ஆக 2 பதிகங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டிலும் பங்குனி 13 முதல் 15 முடிய இங்கே சூரிய பூசை நிகழ்கிறது. இந்த ஊரினுடைய வளத்தை தாறுவிரி பூது மலிவாழை விரை நார இணை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளம் மாறும் வயல் வேதிக்குடியே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேதிக்குடியிலே உள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு அடைய வேண்டி இந்த பதிகத்தை நாம் தொடர்கிறோம். நீடு சண்பை நிகழ் புகழ் வேதியர் வேத விதியர் வேதிக்குடியிலே நாதர் கோயில் அணைந்து போற்றி பணிந்து எழுந்து ஓதிய வேதத்தினுடைய ஓங்கு இசையுடைய எழுதுமா மறையாம் பதிகம் இது. திருச்சிற்றம்பலம். 78வது பதிகம், 3ஆம் திருமுறை, 4வது பாடல். 4வது பாடலை காண்போம். காடற்கரி காலர் கனல் கையான மெய்வர் உடல் செய்யர் செவியில் தோடர் தெரி கீழர் சரி கோவன மரவனர் தொல்லை நகர்தான் பாடலுடையார்கள் அடியார்கள் மண்மலரோடு புனல் கொண்டு பணிவார் வேடமொழியான ஒடி பூசி இசை மேவு திருவேதிக்குடியே. சிவபெருமான் எங்கே இருப்பார்? சுடுகாட்டில் இருப்பார். அதான் காடர்னு சொன்னார். காடர் ஒரு யானையினுடைய தோலை உரித்து அதற்கு காலனாக ஆனவர். யானை தோலை உரித்தவர். நெருப்பை கையிலே ஏந்தியவர். நெருப்பு போன்றே சிவந்த மேனியை உடையவர். தூய்மையான உடம்பினர். காதிலே தோட்டை அணிந்தவர். பசுவேறி வரும் கோலத்தை உடையவர்.
அந்த சிவபெருமான் வீற்றிருந்தருள்கின்ற பழமையான நகரமானது தோத்திரம் பாடும் அடியார்கள் புனிதர்களாலே புனித நீராலே அபிஷேகம் செய்து மலராலே அர்ச்சித்து வழிபட்டு சிவவேளத்தை நினைப்பூட்டும் திருவெண்ணீற்றினை பூசி கீர்த்தியுடன் விளங்குகின்ற திருவேதிகுடி என்னும் திருத்தலம். காடர்ன மயானத்தில் இருப்பவர், கோயில் சுடுகாடு திருவாசகம். கரிகாலர்ன யானைக்கு யமனானவர், கனல் கையர் கையிலே நெருப்பை ஏந்தியவர், அனல் மெய்யர் நெருப்பே உடம்பாக உடையவர், உடல் அதனாலே செய்யர் அதனாலே மேனி செந்நிறமுடையவர், செவியிலே தோடர் காதிலே தோட்டை அணிந்தவர், செரிகீழர் தேர்ந்தெடுத்த கீழை உடையவர், சரிகோவனர் சரிந்த கௌவீனத்தை அணிந்தவர், ஆவனவர் பசுவேறி ஆவனவர் பசுவேறி வரும் கோலத்தை உடையவர். ஆன பசு, வண்ணம் என்பது கோலம். தொல்லை நகர்தான். அடியார்கள் தோத்திரம் பாடி சிவபெருமானுடைய பழமையான தலம் இது தலம். பாடல் உடையார்கள் அடியார்கள், தோத்திரம் பாடுதலை உடையவர்களாகிய அடியார்கள் பணிவார் வணங்குபவர்களாக வேடத்துக்கு உரியதாகிய ஒளியான பிரகாசம் பொருந்திய கொடி பூசி திருநீற்றை உத்தூளித்து அணிந்திருப்பவர்கள் இசை மேவி கீர்த்தி அடைகின்ற திருவேதிகுடி என்று இதற்கு பெயர். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேதிகுடி என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.